கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆவியானவர் கோரேசின் ஆவியை எழுப்பி முதல் பிரயாணமாக செருபாபேல் தலைமையில் ஆவியானவரால் எழுப்பப்பட்டு ஜனங்கள் எருசலேம் வருகிறார்கள். ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இடையில் சத்துருக்களின் எதிர்ப்பால் கிட்டத்தட்ட 16 வருடம் ஆலய கட்டட வேலை தடைப்பட்டது. ஜனங்கள் தங்களுக்கு வீடுகளை கட்டுவதிலும் தங்கள் காரியங்களை பார்ப்பதிலும் கவனம் செலுத்தினார்கள். அதனால் ஆசீர்வாதத்தை இழந்து வறட்சியினால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இதை ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். செருபாபேலும் ஆசாரியனாகிய யோசுவாவும் கூட சோர்ந்து போனார்கள். அவர்களை சோர்விலிருந்து திடப்படுத்தி உற்சாகப்படுத்த ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பினார். முதலில் செருபாபேலிடம் அதிகார பலம், பாபிலோனில் இஸ்ரவேலர் காணிக்கைகளை கொடுத்து அனுப்பியதில் பணபலம், வேலை செய்ய ஆட்கள் இருந்தார்கள். ஆட்கள் பலம் இருந்தது. இப்பொழுது எதுவும் இல்லை. எப்படி ஆலயத்தை கட்டுவது என்று சோர்வடைந்து காணப்பட்ட செருபாபேலிடம் சகரியா தீர்க்கதரிசி, உன் பலத்தினாலோ அதிகார பலம், ஆள்பலம், பணபலத்தினாலோ ஆலயத்தை கட்ட முடியாது. என்னுடைய ஆவியானவரால் அவருடைய உதவி ஆலோசனையினாலேயே ஆலயத்தை கட்ட முடியும். அதாவது தேவன் செருபாபேலிடம் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆவியானவர் ஆட்களின் பலத்தினால் அல்ல, ஆட்களின் ஆவியை ஏவி பயன்பட வைப்பார். காணிக்கைகளை கொடுக்க அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லா உதவிகளையும் ஆவியானவர் செய்து ஆலயம் கட்ட உதவி செய்வார் என்பதாய் சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு கூட பெசலேயேலை ஆவியினால் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் வினோதமான வேலைகளை செய்தான். சகலவித வேலைகளையும் யோகித்து செய்தான். அதற்கான ஞானமும் புத்தியும் அவனுக்கு உண்டானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட பிதா தம்முடைய ஆவியை அளவில்லாமல் பொழுந்தருளினார். அப்போஸ்தலர் 10:38. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினதினால் நன்மை செய்து பிசாசினால் அகப்பட்டவர்களை குணமாக்கி ஊழியத்தை செய்து முடித்தார். இன்றைக்கும் உங்கள் பலத்தால் பராக்கிரமத்தினால் உங்கள் திறமையால் உங்கள் வேலைகளை சிறப்பாய் செய்ய முடியாது. ஆவியில் நிறைந்து ஆவியின் பலத்தை சார்ந்து கொண்டால் உங்களால் முடியாத அசாதாரணமான காரியங்களை செய்ய வைப்பார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை சார்ந்து எந்த காரியத்தையும் செய்யுங்கள். உங்களுக்கான வெள்ளனையும் பராக்கிரமத்தையும் ஈவாக தந்து இன்றைக்கும் முடியாததை முடிக்க செய்வார். இயலாததையும் செய்து முடிப்பார். நம் பலமல்ல, ஆவியானவரின் பலனே பெரியது. இன்றைக்கும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, என் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் என்னுடைய காரியங்களை செய்து தோல்வி, நஷ்டம், இழப்படைந்திருக்கிறேன். உம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை இன்றைக்கு எனக்கு தாரும். உம் ஆவியின் பலத்தினால் எல்லாம் செய்ய எனக்கு உதவி செய்யும். என்னுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.